எப்பா இப்படி தான் பண்ணுவீங்கன்னு தெரியுமாடா. என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 T20ல செஞ்சுரி அடிச்ச எங்கள் அண்ணனையும் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். ஆமாங்க, இன்றைக்கி USA vs இந்தியா வேர்ல்டு கப்போட 3rd மேட்சோட இது தான் பார்க்கிட்டு இருக்கோம். இஷான் கிஷானை 20 ரன்னுக்கெலாம் காலி பண்ணிட்டாங்க. சரி, நம்மளால் அபிஷேக் சர்மா இருக்கார், அவர் பார்த்துப்பாருன்னு நினச்சா அண்ணன் தொடர்ந்து 6 மேட்ச்சில் 2 ஹாஃப் செஞ்சுரி, ஒரு 30, 3 டக்கு. ஆமாங்க, அலிகான் தான். இல்லை, யூஎஸ்ஏல இருக்க போகிறா பயலும் வந்துட்டு மும்பைக்காரங்க. ஆனால் மும்பை பிளேயரே இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை. அண்ட் சூர்யா 49 பாலில் நல்லா ஆடிருக்கார். யூஎஸ்ஏ கூட பார்த்துக்கோங்க. அண்ட் விஞ்சேஜ் அர்த்திகா பார்க்கலான்னு பார்த்தா நல்லா தான் ப்ரோ செலக்ட் பண்ணார். பேக் ஃபுட்டில் தேவையே இல்லை ஷாட்டுக்கு போய் அண்ணனும் அவுட் ஆகிட்டார். அவ்வளோதான், இந்தியாவை யார் காப்பாற்றுனா? சரி, நம்ம ஆறுச்சாமி இருக்காரேன்னு பார்த்தா ஆறுச்சாமி வந்தார், பாட்டை சுற்றினார், கையில் கொடுத்துட்டு போயிட்டார். ஆமாம், யூஎஸ்ஏ பவர் பிளே முடிஞ்ச உடனே அடுத்த விக்கெட்டு இவர் விக்கெட்டு தான் ப்ரோ. ஆமாம், தூபே அவுட் ஆகிட்டார். இந்தியா பவுலிங் எது போடுவான்னு பார்த்தா டிஎஸ்பி வந்துட்டாருங்க. ஹர்ஷித் ராணாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா டிஎஸ்பி போட்டாரு பாருங்க ஒரு பவுலிங்கு. அண்ட் வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டு, டிஎஸ்பி 2 விக்கெட்டு, ஹர்ஷ்தீப் சிங் 3 விக்கெட்டு. அண்ட் இதாக பார்த்துக்கோங்க, இந்தியா ஜெயிச்சிச்சு. எந்த மேட்சாக இருந்தாலும் இந்தியா தான் ஜெயிக்குது. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு